ஆன்மீக மக்கள் ஏன் பொருட்களை வெறுக்கிறார்கள் அல்லது துறக்கிறார்கள்? நீங்கள் பொருட்களை விரும்பினால், அவற்றின் மேல் பற்று வைத்தால் பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட முடியாது என்பதே அடிப்படை. மரணத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் பொருட்களின் மேலுள்ள ஆசையை விட வேண்டும். ஜட பொருட்கள், மெட்டீரியல் குட்ஸ், அனைத்து வகையான பொருட்களையும் சக்திகளையும் குறிக்கும். நீங்கள் சாப்பிடும் உணவு, அனுபவிக்கும் இன்பங்கள், உணர்வுகள், மனதாலும் புலன்களாலும் உணரக்கூடிய அனைத்தும் இதில் அடங்கும். நம் மனமும் உடலும் கூட பொருட்களே. கீதை தெளிவாக சொல்கிறது, புலன்கள் பொருட்களுடன் தொடர்பு கொள்ளும்போது ஆசை உண்டாகிறது, ஆசையிலிருந்து கோபம் உண்டாகிறது, கோபத்திலிருந்து மயக்கம் உண்டாகி மனிதன் அழிகிறான். எனவே மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். ஆசை இல்லாமல் செயல்களை செய்ய வேண்டும். பொருட்கள் தற்காலிக இன்பத்தை தரக்கூடும், ஆனால் நீண்ட காலத்தில் அவை முக்திக்கு தடையாகின்றன. பொருளும் இன்பமும் முக்கியமானவைதான் என்றாலும் அவையே இறுதி குறிக்கோள் அல்ல என்று சாஸ்திரங்கள் தெளிவுபடுத்துகின்றன. அவை தர்மத்தை கடைபிடிப்பதற்கான கருவிகள் மட்டுமே. முக்தியே இறுதி குறிக்கோள். வேத காலத்திலேயே பொருட்களின் தீமையான தன்மையை முனிவர்கள் உணர்ந்தனர். பொருட்களில் விஷம் நிறைந்துள்ளது என்று அவர்கள் நம்பினர். தேவர்களும் அசுரர்களும் அமுதத்திற்காக கடலை கடைந்தபோது அந்த கடைதலில் இருந்து ஆலகால விஷம் வெளிப்பட்டது. அது உலகத்தையே அழிக்கும் என்ற நிலையில் சிவன் அந்த விஷத்தை எடுத்து தமது கண்டத்தில் நிறுத்தினார். அது தலைக்கோ இதயத்துக்கோ வயிற்றுக்கோ செல்லவில்லை. இந்த கதையின் பொருள் என்னவென்றால், நாம் பொருட்களை முழுவதுமாக தவிர்க்க முடியாது. உணவு, நீர், காற்று, நெருப்பு இவை அனைத்துமே பொருட்களே. ஆனால் அவற்றை அனுபவிக்கும் போது ஆசையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போது அவற்றில் உள்ள விஷம் நம் மனதையும் உடலையும் பாதிக்காது. இப்படி வாழ்க்கை என்ற கடலை கடந்து பொருட்களின் துன்பத்தை கட்டுப்படுத்தி சாந்தியையும் மகிழ்ச்சியையும் காத்துக்கொண்டு நாம் நமது உண்மையான இயல்பை உணர வேண்டும். அதுவே நித்தியமான அழிவில்லாத ஆத்மா.